மட்டை ஓடும். இது நானும் தட்டி தட்டி பார்த்துட்டுருக்கா ஒன்றையும் காணேன். இவ்வளோத்த செய்து நான் சும்மா பேசாம நிற்க வேண்டியாகிறேன். வாதான் சிங்கம் தம்பி என்ன டிக்டாக்ல காண கிடைக்கல உங்களை காசு இல்லையா அதுல அதான் தட்டி தட்டி பார்த்துட்டு இருக்கிறேன் நான். புரியுதேட்டா வரும் கேஷ் போட்டதான டிக்டாக் வேலை செய்ய மாட்டேன் வேலைக்கு போறோம் டெய்லி வேலை. என்ன காசு போடலாம் தானே என்ன காசு பண்ணா வீட்டுக்கு போடுவோம் நான் இருக்கிறேன். வீட்டுக்கு போனதும் போடணும் அதான் மறந்துருக்கீங்களா இவ்வளவு வீட்டுக்காரன் எனக்கு ஃபுல்லா போடும் காசு நான் நிஜம் வீட்டுக்காரன் போட்டு வீட்டுக்காரன் அதெல்லாம் கொடுக்கல போட்டிருக்கீங்க. நீங்க அங்கே வருவாங்க அங்கே ஒரு கொண்டு இருக்கலாம். நீங்க யோசிக்கலையே அதான் யோசிக்கிறேன் என்னங்க முத்து. சரி சரி போன வைப்போம் சரி அதெல்லாம் கண்டு வண்டி எல்லாம் வச்சு இப்படி அந்த நேரம் உங்களுக்கு என்ன வேலை ஆன படத்துக்கு இருந்தா வேலை ஆன என்ன படுத்துனாங்க வேற என்ன படத்துக்கு இருந்து வேலை ஆன உங்களுக்கு இப்பயும் கடிக்கணும் இருக்கிறீங்க. அதை விட அப்புறம் முன்னாள் நீங்க எல்லாம் முன்னாள் போராடி வண்டி எல்லாம் வச்சு இப்ப கொஞ்சம் உடம்பெல்லாம் இது அதுக்கு என்னடா செய்யுது. முன்னாள் போராளியா இருந்தாங்களா நாட்டுக்காக போராடினாங்களாங்க. அதுமா நாடே எங்களுக்கு இல்லையா. அது நாட்டுக்காக போராடி அது நாட்டை பார்க்கணும். எங்களோட சமுதாயம் நல்லா சரி முந்தி ஒரு காலங்களுக்கு அதான் வாழ்க்கையில எங்களுக்கு பிடிபண்றது இன்னுமே இன்னும் அவ்வளவு பிரச்சனை நடந்துக்குது. வீட்டுல சரி நாட்டுல சரி வீட்டுல நடக்கிற வழக்கம் வளமான என்ன நீ தம்பி உனக்கு தெரியாது பிரச்சனை. இப்ப நடக்கிற பிரச்சனைகள் சரியோ இப்போதே பிரச்சனை என்னன்னு சொன்னா வீட்டுல புருஷனுக்கு துரோகம் செய்யற பொம்பளை அது நடக்குதானே என்ன இல்ல நடக்கண்டா. அந்த காலத்துல எங்கட தலைவர் இருக்கும் போது அது சரியோ எங்கட தலைவர் இருக்கும் போது சரியோ எங்கட தலைவர் இருக்கும் போது பிரச்சனை நடந்துதான் நடக்குது. அந்த நேரத்துல அதே நிப்ப நடக்குது. இப்ப நிர்வாகம்புலே இல்ல நிர்வாகம்புல அம்புலை என்று சொன்னா அந்த நிர்வாகமே நான் தட்டி கேக்குது இல்லையா. அது மக்கள் வைக்கணும். இப்ப ஒரு கை தட்டி ஓசை வருமா விராது. ஒரு கை தட்டி அடிக்க ரெண்டு கையும் தட்டினாதான் தெரியும். இப்ப நான் தனியா போராடலாமா அதுதானே. அதே சரியா உனக்கு சொன்னா விளங்காது. இல்லடா கதைப்பா சரி மச்சான் என்ன மச்சான் துவைக்கிறதுக்கு ரிஞ்சோ பிரச்சனை அது பிரச்சனை மடங்கி போடும். இதுக்கு காஜு ஓட அடிக்கும். அது காஜு ஓட வீட்டுக்காரி காஜு போட்டு தானே மச்சான் 10 ரூபாய் இருக்கும்டா. போன் 10 ரூபாய் டெம்பர் கிளாஸ் என்ன விட டெம்பர் கிளாஸ் மச்சான் என்ன 560 560. சரி அப்படி பிரச்சனைடா என்னண்டா ஒரு வெத்தின சிவக்க போடுவோம் இருக்கு சொல்லுவாங்க சட்டப்படியா இங்க வாங்கினா இங்க சொல்லுவாங்க ராவன் இருக்கான் ராவன் சந்தை கடை வச்சுக்காண்டா சூப்பரா பாக்கோ மாசம் போட்டு தூக்கி பழக்கம் இல்லை என்ன வெத்திர கோயிலெல்லாம் போறீங்க பாக்க வெத்திர வாங்கலாம் சாப்பிடுறீங்க குடிப்பழக்கம் இருக்கும். ஐயோ சாமி இதுவெல்லாம் மட்டும் மறுத்துறாது. குடியாலாம் குடியே இல்லாம போனேன். அந்த விஷயம் கேட்கறீங்க போனேன் நான் குடிக்கிறேன் தானே. எது என்னால் நான் கண்ணான மாச்சா இல்ல எனக்கு ஒண்ணு தராங்க இல்ல அதுக்காகத்தான் இதுக்காகத்தான் குடியாலாண்டா பொண்ணு அப்படி என்ன சொல்றா கொடுங்கடா குடிக்க போயிட்டேன். அடே அந்த காலத்துல நான் கொண்டு தருவாங்க. நீ குடிய விட்டு ஒரு கழுத்து கடை வரை செய்யணும் அடிவா செய்யினா செய்யினா சங்கிலியா சங்கிலி இதுல இதை எடுத்து சாப்பிட்டு இதை எடுத்து நீங்களும் கெடுக்கிறேன் என்னையும் கெடுக்குறீங்க. நீ நல்லா தண்ணி அடிக்கிற நல்லா குடிக்கிற அதை விட இது கேட்ட விட அப்படி சொல்றீங்களே. அடே லட்சுமிடா இது லட்சுமி விடிய வெள்ளனா எழும்பி போட்டாதான் காணையில லட்சுமி எது இதாண்டா லட்சுமி. அப்படி சொல்லல நான் வந்து லட்சுமி இதுக்கு இருக்கேன் நான் கும்பிடு கொண்டு வா கும்பிடுட்டு போ. சரி ஓகே போட்டா எங்க இந்த
அண்ணன் பாருங்க எங்க கிடக்கு லட்சுமி இல்ல எங்க கிடக்கு லட்சுமி சொல்லுங்க இங்க வா எங்க இது என்னது இது கோடு லட்சுமி இல்லாம ஓடி வரும் அண்ணன் படிக்கா பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இது கோடு உனக்கு பிடிக்கலையோ குடிக்கத்தான் பண்ணுவேன்டா நீ குடி அப்படி சொல்றீங்களோ நீ குடி குடி முக்கியமோ கைது படுங்க நீங்களே சொன்னீங்க லட்சுமி இருக்கு லட்சுமி போறோம் தம்பி உனக்கு பிடிக்கல தானே உனக்கு பிடிக்காதே விடு இதை இப்ப வேறான் இப்ப நான் சாப்பிடுறேன் என்னல ஒரு பழக்கம் இருக்கு சரியா ஆனா கொஞ்சம் பாக்கும் போடணும் எல்லாம் போட்டு முன்னுக்கே போட்டு போட்டு கொஞ்சம் தப்பிட்டு அங்கே கொஞ்சம் அடக்கி இது கொஞ்சம் நீளம் கிடக்கு போயில அடையா யாழ்ப்பாணத்து போயிடலாம் சும்மா அஞ்ச காம்பு போயிட்டு இருக்கலாம் ஆனா இந்த காம்பு போயிலேயே செட்டுக்கு தூக்கி என்ன சரி வாரணி போட்டுட்டு போத நீங்க குடிக்கிற விட இது நல்லவனா குடிக்க விடுங்கடா மனுஷன் நானும் ஒரு காலம் குடிக்கிறான் வந்துட்டு கொஞ்சம் அடக்கி இருந்து காய்ச்ச மாட்டான் கதை பேர் என்ன குடிக்க விட்டீங்க என்ன காய்ந்தது குடிக்க விட்டேன் மனுஷனா டே நான் ஊராளியா இருக்கும் போது குடிப்பழக்கம் சரியா சரியா இருந்து எப்படி என்ன கடன் என்ன கடன் என்ன குடிப்பழக்கம் ஏன் இந்த குடிய நீங்க விட்டுறீங்க தம்பி நான் சொல்லுங்க எங்கட போராளிகள் இதுவரைக்கும் குடி பொம்பளை சேட்டை அந்த நேரங்கள் அதான் இல்லத்தானே அப்ப நீங்க வந்து போராளிகள் இருக்கும்போது நீங்க என்ன சாதனை என்ன படைச்சீங்க எவ்வளவுக்கு நாங்க சாதனை தெரியுமா என்னென்ன செஞ்சீங்க எவ்வளவு மக்களை காப்பாற்றீங்க தெரியுமா மக்களை நீங்க கடைசி வரைக்கும் எங்களால சில துரோகிகளால மட்டும்தான் நடந்த சம்பவமே அப்பவே நீங்க அந்த நாட்டை நீங்க கொடுத்தீங்க எது எங்க நாட்டா கொடுத்தீங்க எங்கள் ஆட்கள் அப்படி என்று இல்ல கடைசி வரைக்கும் இல்ல அப்படி கதைக்கிறாங்களே என்ன தம்பி இதெல்லாம் வந்து நான் பெருச அளவுல கதைக்க விரும்பல என்ன பிரச்சனை என்றால் எந்த வீட்டிலேயும் வந்து எனக்கு வந்து 3 பேர் மோசம் போயிட்டாங்க சரியா 3 பேர் இந்த யுத்தத்துல அழிஞ்ச வழியா தான் அந்த வேதினையில நான் உங்களுக்கு சொல்றேன் சரியா உங்களுக்கு இதே மாதிரி நடந்திருந்தா சரியா அப்ப உனக்கு தெரியாது கேட்டபடியா தான் தம்பி நான் இது சொல்றீங்க அப்ப நானும் அறிஞ்சு தானே வேணும்னு இப்படி எங்க அண்ணா வரதான் இருந்தாரு இப்படி எல்லாவற்ற தூக்கத்தங்களை சொல்லுறேன் அப்படின்னு சொன்னாதான் எங்களுக்கு முழங்கிக் கொள்ளும் அந்த நேரங்கள் நான் சின்ன பிடிங்க தெரிஞ்சு கொள்ள எந்த அப்பா சொல்லுங்க சாகைக்கு நான் இல்லை யுத்தத்துல நிக்கிறேன் யுத்தத்துல நின்று அறிஞ்சு நான் வந்து அங்க வந்து அப்ப கால் இல்லை ஒரு கால் இல்லை அறிஞ்சு வந்து அங்க வந்து அப்பாவை வந்து அடக்கம் செய்ய இடம் இல்லாமல் எங்கட பெரியம்மாண்ட காணிக்கிறான் அப்பா அடக்கம் செய்தான் நாங்க சகோதரங்களா அதுக்கு பிறகு திருப்பி இடம்பெயர்ந்து தம்பி சொன்ன நம்மகிட்ட முள்ளிவாய்க்கால் போகணும் சரி முள்ளிவாய்க்கால் போய் முள்ளிவாய்க்கால்ல இருந்து அப்பக்கு போராளி தான் போராளியா இருந்து முள்ளிவாய்க்கால்ல இருந்து இப்படி டென்ட் அடிச்சு எல்லா இதுகளும் நான் பங்கர் அடிச்சு எல்லாம் கொடுத்துருந்தேன் எல்லாத்தையும் கொடுத்து எல்லாம் பார்த்தா இந்த சரியா அப்படியே தம்பி வெளியே தண்ணிக்குள்ள போனோம் தண்ணிக்குள்ளே போனா நாங்க பங்கருக்கு இருந்தோம் எல்லாரையும் நான் பங்கருக்கு எழுதி போட்டு நானும் தான் இருந்தேன் அந்த கிணறுலாம் இருந்தேன் கிணறு தம்பி சொன்னா நம்ப மாட்டேன் இப்படித்தான் ஊத்து நிலாங்க கடற்கரை ரம்முவால் சாப்பிட்டு கடற்கரைன்னா தண்ணி இருக்குதானா தம்பி கடற்கரை இல்ல மேல கொஞ்சம் தள்ளித்தான் இருக்கும் ரம்முவால் சாப்பிட்டு அதுல இருந்து தான் தண்ணி எடுக்கிறேன் உள்ள போன இடத்துல செல்லடிச்சு தம்பி அதுல சேர்த்துட்டான் தம்பிக்கும் இப்படியே தம்பி ஃபுல்லா காயம் தம்பியும் சேர்த்துட்டான் தம்பியை கூட நான் பார்க்காம என் குடும்பத்தை திருப்பி நான் என்ன செய்தேன்னு நான் தூக்கி கொண்டு சவுரத்தை தூக்கிக்கொண்டு கூடிக்கொண்டு நான் போட்டேன் இந்த கடைசி வரைக்கும் என்ன தம்பி நான் பாக்கேன் என்ன மிச்சம் இருக்கிற சவுரத்தை நான் காப்பாற்றோம் காப்பாற்றோம் அம்மா காப்பாற்றோம் ஏற்கனவே அப்பா மோசம் போயிட்டு அதான் இப்ப தம்பி மோசம் போயிட்டு அப்ப அப்பா குடும்பத்தை அம்மாக்களை காப்பாற்றோம் கடல் துக்கத்தினான் இருக்கிறீங்க நீங்களும் என்னென்ன சரி என்று அப்படியே கொண்டு சேர்ச்சிட கொண்டு விட்டுட்டு அங்க நிக்க தம்பியா கொண்டு வந்த காடு தம்பியை தாட்டுட்டு இருந்தா பிறகு தம்பி முன்னுக்கு வேற வலிக்கிட்டா பிறகு இடம்பெறுவாங்க திருப்பி போகணும்